look at Badrinath diving into it. Lovely shot. Picks it over the offside. That's a good shot. Back-to-back boundaries. வணக்கம், வெல்கம் டு கிரிக்கெட் வித் பத்ரி மற்றும் ஒரு எபிசோட் ஆஃப் கிரிக்கெட் டிபேட். பிரேத்தம் நம்ம கூட இருக்காரு. வணக்கம் பிரேத்தம். ஹாய் பத்ரி. ஹாய். வணக்கம் வணக்கம். மற்றும் ஒரு தோல்வி சென்னை சூப்பர் கிங்ஸ் இன்னைக்கு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா 6ல் 2 வெற்றி மட்டுமே பெற்றிருக்காங்க. அதை பத்தி தான் என்ன பண்ணலாம் சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படின்னு தான் இந்த வீடியோல பேச போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆல் நாட் நெகட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லணும் பிரேத்தம். ஐ திங்க் நல்ல ஒரு போலிங் ஒரு கம்பேக் பண்ணாங்க லாஸ்ட் 4 ஓவர்ஸ்ல. இழுத்து பிடிச்சாங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாடோட பேட்டிங்க. 31 ரன்ஸ்க்கு 4 விக்கெட் எடுத்தாங்க. ஸோ தட் இஸ் குட் போலிங் டுவர்ட்ஸ் த எண்ட் அப்படின்னு சொல்லணும். சஞ்சு சாம்சன் கொஞ்சம் ப்ரோஆக்டிவா இருந்தாரு ஒரு ஆன் த ஃபீல்டு. தோனிக்கு அப்புறமா ப்ராப்ளி ஒரு அவரோட விக்கெட் கீப்பரோட ப்ரோஆக்டிவ்னஸ் நான் பார்த்தேன். ருத்ராஜ் கெய்க்வாட் வாஸ் டீசென்ட் வித் திஸ் கேப்டன்சி. பட் 194 டெஃபினட்டா கெட்டபிள் அப்படின்னு சொல்லும்போது பேட்டிங்கை இந்த மேட்சுக்கு பிளேம் பண்ணுமா பிரேத்தம்? ஃபர்ஸ்ட் வி ஹேவ் டு டிஸ்கஸ் மோர் அபவுட் த பேட்டிங்ல. அது ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட் பத்ரி. அந்த 2 வின் பண்ண உடனே எல்லாரும் குதிக்க ஆரம்பிச்சாங்க. கம்பேக் சூப்பர் கிங்ஸ், சென்னை சூப்பர் கிங்ஸ். இந்த டீம் இஸ் நெவர் தட் குட் இனஃப் டு மேக் அந்த மாதிரி ஒரு 7 கேம் 8 கேம் வின்னிங் ஸ்ட்ரீக். எஸ், இந்த ஷோல நம்மள தான் சொன்னோம் ஜெயிக்க போறாங்கன்னு. பட் திஸ் டீம் வாஸ், ஐ மீன், நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸையும் கொஞ்சம் இது பண்ணிக்கணும். இது நான் பிகினிங்லேயே நான் சொன்னேன், 3 மேட்ச் தோத்தப்புறம் செமிஸ் எல்லாம் குவாலிஃபை ரொம்ப பண்றது ரொம்ப கஷ்டம்னு. ஐ ஸ்டில் திங்க் they'll finish 5th or 6th. அது ஒரு நம்பிக்கை இருக்கு. இது வின்னபிள் கேம் பத்ரி. பழைய சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த கேமை ஜெயிச்சிருப்பாங்க. 10 overs 85 to win, 7 wickets in hand, settled batting pair, சர்ஃப்ராஸ் அண்ட் மேத்யூ ஷார்ட் அங்கேருந்து விட்டாங்க. சோ பிரேத்தம், நீங்க என்ன சொல்றீங்க? இந்த சிஎஸ்கே டீம் குவாலிஃபை ஆகாதுன்றீங்களா? they won't go to top 4, is that what you're saying? Definitely they won't go to the top 4. அது நான் 3 கேமுக்கு அப்புறம் சொல்றேன். அது 3 கேமுக்கு அப்புறமே நான் சொன்னேன் they will not go அப்படின்னு. So they're not good enough. இது கம்பைன்டா இட்ஸ் நாட் ஒர்க்கிங் டுகெதர். பத்ரி, நீங்க கேப்டன்சி நல்லா இருந்துன்னு சொல்லுங்க. ஐ பெக் டு டிஃபர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேத்யூ ஷார்ட் இன்னைக்கு எடுத்துன்னு வந்தாங்க அகில் ஹுசேனுக்கு பதிலா. அகில் ஹுசேன் ஏன் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு போடக்கூடாது எனக்கு புரியல. இஸ் காட் தட் எக்ஸ்பீரியன்ஸ். அவர் போட்டிருக்காரு எல்லா லீக்ஸ்லயும். இன்னைக்கு மேத்யூ ஷார்ட் 30, 38-0 and 34 of 30 balls. அகில் ஹுசேன் 30, 38-0 கொடுத்திருப்பாரா? I don't think so. Yeah. So definitely, and bowling Matthew Short one more over in the power play. அது எனக்கு தெரிஞ்சு was bad. Yes, was yes, bad. yes, so yes, I would not yes. agree that Gaikwad's captaincy was spot on. நான் அதை ஒத்துக்க மாட்டேன். Yeah. Definitely. And டெஃபினட்டா ஐ திங்க் இப்போ எனக்கு கேள்விக்குறிகள் இங்க என்ன இருக்குன்னா பிரேத்தம், நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் இந்த ஒரு பேட்டிங் லைனப்ல. டு பி ஆனஸ்ட், எஸ், நீங்க பிரேத்தம் நீங்க சொல்லலாம் மேத்யூ ஷாட் ஆட வச்சிருக்கலாம், அகில் ஹுசேன் ஆட வச்சிருக்கலாம். ஏன்னா மேத்யூ ஷாட் ஆட வச்சு வேற கட்டாயமே இல்லாம ஆட வச்சாங்க. ஏன்னா அந்த அபிஷேக் சர்மா ஆடுற மட்டும் அவங்க ஒரு மேட்ச் அப் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டாங்க. ஸோ மேத்யூ ஷாட் ஆட வச்ச காரணமே அபிஷேக் சர்மாக்கு எதிராக போடுறது தான். ஸோ தேவர் ஜஸ்ட் ஹோப்பிங் ஃபார் விக்கெட். இட் டிட் ஹேப்பன். நான் என்ன சொல்றேன், நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் பிரேதம். திஸ் சிஎஸ்கே டீம், எஸ், இட் வாஸ் ஒரு ஓஹோ அப்படின்ற டார்கெட் கிடையாது. டெஃபினெட்லி சேசபிள் டார்கெட் 190+ அப்படிங்கும்போது சஞ்சு ஆர் ருத்து ஹேவ் டு பிளே டீப் பிரேதம். தெர் இஸ் நோ அதர் கோ. சான்ஸே கிடையாது. வேற நீங்க என்ன வேணா பேட்டிங் நினைப்ப உருட்டி மிரட்டி ஏதாவது போடுங்க, எல்லாம் பண்ணுங்க. ஐ ஸ்டில் ஃபீல் வித் திஸ் சிஎஸ்கே போலிங் லைனப் 190 ஆடு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பேட்டிங்கை பிடிச்சது ஸ்டில் ஓகே அப்படின்னு நான் சொல்லுவேன். இவங்க 2 பேர் சஞ்சு அவுட் ஆனதுக்கு அப்புறமா ருத்ராஜ் கெய்க்வாட் ஹேட் டு டேக் த கேம் டீப் அப்படின்னு நான் சொல்லுவேன். ருத்ராஜ் கெய்க்வாடும் அவுட் ஆனதுக்கு அப்புறமாவே இன்ஃபேக்ட் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் பண்ணாங்க. எஸ், மேத்யூ ஷாட் அவரோட வேலையை பண்ணார். மேத்யூ ஷாட்டை விளையாட வச்சீங்கன்னா அவர் இவ்வளவுதான் அடிப்பாருன்னு தெரியும். அவரோட கெரியர் ஸ்ட்ரைக் ரேட்டே 120 தான். ஸோ அவர் தான் திஸ் இஸ் வாட் இஸ் கோயிங் டு பிரிங். he is going to play 30 balls to 34. that is what he brings to the table. ஸோ அவர் ஆட வச்சிருக்காங்க அப்படிங்கும்போது ப்ராப்ளி அது நான் யோசிப்பேன். இன்னொன்னு நான் கேள்வி கேட்க விரும்ப பிரீத்தம், த டெத் ஹிட்டிங். நம்ம செம்ம ஸ்ட்ரைக்கர்ஸ் செம்ம ஹிட்டர்ஸ் சொல்றோம். ஐ எம் சாரி டு சே ஐ வாண்ட் டு புல் அப் சிவம் டூபே. ரொம்ப ஈஸியா இருக்கு பிரீத்தம் அவருக்கு போடுறது போலிங் டுவர்ட்ஸ் த எண்ட் கூட நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. The difference was only 20, 25, 30, 36 balls, 60 runs. These days it is easy. நீங்க இந்தியன் டீம் ஒரு ஸ்ட்ரைக்கர் டெத் ஹிட்டரா இருக்கீங்க. நீங்க போலிங் போடுறது இல்ல. சிவம் டூபே போலிங் போடுறது இல்ல. சிவம் டூபே ஃபீல்டிங்ல ஒரு இதுவா இருக்காரு, பேகேஜா இருக்காரு. அவர் எங்க ஃபீல்டிங் மறைக்கிறதுன்னு தெரியல. ஒரு ஈஸி கேட்சை நீங்க விட்டாரு. நீங்க இருக்கிறதே இந்த ஸ்ட்ரைக்கிங்காக தான். அது உங்களால பண்ண முடியல. ரொம்ப ஈஸியா போட்டு போறாங்க. அந்த சாகிப் ஹுசேனும் மலிங்காவும் பிரஃபுல் ஹிஞ்சும் ஸ்லோ பவுன்சர் ஓவர்.
ஸ்லோ பவுன்சர் ஓவர், யாருக்கிற மிஸ் பண்ணாதான் நான் அடிப்பேன் அப்படின்னு ஆடினா யாருக்கிற மிஸ் பண்ண மாட்டாங்க போலர்ஸ். ஐம் சாரி, நீங்க மிஸ் பண்ணாதான் அடிப்பேன் அந்த டைம்லாம் போயிடுச்சு. யூ நீட் டு பிளே. ஒரு தேர்ட் மேன் அடிக்கணும், ஒரு லேப் ஷாட் அடிக்கணும், இல்ல ஒரு ஸ்கொயர் லெக் புல் மேல ஏதாவது சிக்ஸ் அடிக்கணும், உள்ள வந்து அடிக்கணும், ஃபுட் ஒர்க் மூவ் ஆன் த கிரீஸ். எதுவுமே இல்லைங்க அவருக்கு. ரொம்ப ஈஸியா இருக்கு பிரேத்தம் bowling போடுறது. இந்த bowler பிளான் வெரி சிம்பிள். யார்க்கர் போடுறாங்க, ஸ்லோ பவுன்சர் போடுறாங்க, ஓவர், சிஎஸ்கே பேட்ஸ்மேன் ஓவர் அங்கேயே அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஐ ஃபீல் I want to question the batting, PR. I'm sorry to say, yes, நீங்க harsh இருக்கலாம் captaincy or bowlers or I don't know. I still feel 190 was very much gettable on this wicket. Definitely. I really, yeah. Sorry. 180 was gettable. Win the toss and bowl first. Bad decision. நான் சொல்லவே மாட்டேன். 190 was gettable, but it starts from the top. கேப்டன் வந்து 6 மேட்ச் he has not crossed 25. It is a big problem. Yes, So it starts definitely. from there. நீங்க சிவம் துபே என்ன வேணாலும் சொல்லலாம், but it starts from the top. The அது நான் captain agree is not பண்றேன். அது நான் agree captain is பண்றேன். not scoring. Death batting இல்ல. Unfortunate again injury. Ayush Matre was going like a house on fire. 38 of 13 balls and the injury-னால அடுத்த பால் அடிச்சாருன்னு தான் நான் நினைக்கிறேன். Unfortunate in the injuries are happening. இதெல்லாம் excuses-ங்க, but 10 overs 85. You also have to appreciate Hyderabad. Beautiful. New ரெண்டு புது பசங்க, பிரஃபுல் ஹிங்கே and Shakib Hassan. நம்ம ஷோலியும் சொன்னோம், அந்த Shakib Hassan அந்த ஸ்லோவர் பால் வாட்ச் அவுட் ஃபார் தட்னு அதை பியூட்டிஃபுல்லா எக்ஸிக்யூட் பண்ணாரு. குவிக்கர் ஒன் போட்டார் இவருக்கு கூட, சிவம் துபேக். பியூட்டிஃபுல் எக்ஸிகியூஷன் பை சன்ரைசர்ஸ், அதை அப்ரிஷியேட் பண்ணோம். பட் Yes. I still think இந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் 10 overs 85 to win 7 wickets in hand bottle பண்ணாங்க. And Diwal Brevis cannot be let off the hook இல்லையா? Because கொஞ்சம் அவர் if he had taken the game slightly deep ஜெயிச்சிருப்பாங்க. Because உங்களுக்கு தெரியும் ஓவர்டன் ட்ரை பண்ணாருங்க. I give full marks to him for trying. ஏன்னா அவரோட லிமிடேஷன்ஸ் எவ்வளவு இருக்கோ அதை வச்சு பண்ணாரு. bowlingலயும் 3 விக்கெட் எடுத்தாரு. பட் டெத் பேட்டிங் டெஃபினெட்லி நீங்க சொல்றது இஸ் a valid point. தூபே கொஞ்சம் எக்ஸ்போஸ் ஆயிட்டு இருக்காரு. அந்த ஸ்லோ பவுன்சர் போட்டான்னா அது இந்த லெவல்ல நீங்க you have to reinvent yourself. வேற ஏதாவது Yes. ஸ்ட்ரோக் நீ எடுத்துட்டு வரணும். You cannot be a sitting duck. 100%. Yeah, I agree with more no bowlers and the points நான் டெஃபினட்டா ஒத்துக்கிறேன். ருத்ராஜ் கெய்க்வாட் he needs to start firing. 6 matches Pritham, 6 matches is a lot. 6 Sanju matches Samson- opening in the power play. Yeah, opening in the power play. I think in fact இன்னி கூட பாத்தீங்கன்னா ஆயுஷ் மாத்ரே அடிச்சனால தான் பவர் பிளேல ரன் வந்தது. செமையா ஆனார் ஆயுஷ் மாத்ரே. பட் அப்சல்யூட் பேட் லக். சிஎஸ்கேக்கு நேரமே சரியில்லைன்னு நினைக்கிறேன். செமையா ஆடுற ஒரு பேட்ஸ்மேன் ஹாம்ஸ்ட்ரிங். பாவம் பிரீத்தம். நான் என்ன நினைக்கிறேன்னா இன்னொன்னு அந்த டயத்துல அவர் உள்ள கூப்பிட்டுருக்கலாங்க. எதுக்கு அந்த டயத்துல அவர் ஆட வச்சாங்கன்னு தெரியல. பிசியோ வந்து பார்த்தாரு. I know about hamstring. It was an hamstring injury. Hamstring வச்சுட்டு உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. You can't walk. When you can't walk, how can you hit? When you can't walk, உங்களால ஃப்ரண்ட் அதாவது ஃபிளெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் கூட உங்களால குனியவே முடியாது. குனிஞ்சாலே அந்த மசில் இன்வால்வ் ஆகும். அவரை அந்த டயத்துல நான் உள்ள கூப்பிட்டுருக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். ப்ராபப்லி மேபி உள்ள போயிட்டு ஏதாவது கொஞ்சம் ரெக்கவரி, ஒரு டேப்போ ஏதோ ஒன்று பண்ணிட்டு மேபி இஃப் நீடட் அப்புறமா பண்ணிருக்கலாம். But I don't know if it have made a difference. But இல்ல I பட் thought hamstring injuries உங்களுக்கு தெரியும். You had hamstring injuries. அது ஒரு வாட்டி it's tough. அந்த சூட ஆடிடணும், ஒரு 5-10 ரன் தேடலாம்னு பார்த்திருப்பாங்க. That I won't fault because you cannot come back from a hamstring Yeah. in the same match. இல்ல. அந்த வாய்ப்பே கிடையாது. இதுல இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா அவர் அடுத்த மேட்ச் ஃபிட்டான்னு தெரியல. அவர் அது ஒருத்தர் தான் நல்லா ஸ்ட்ரைக் பண்றாரு. அது அது வேற ஒரு சொல்லான்னு பெரிய இருக்கு. பயமா இருக்கு. Because அது வேற ஒரு பெரிய அவரும் பயமா இருக்கு. அவரும் சர்ஃப்ராஸ் ஒண்டி தான் கொஞ்சம் வந்து ஒரு 170 180ல ஸ்ட்ரைக் பண்றாங்க. ஆயுஷ் மாத்திரை போயாச்சு. எனக்கு என்ன கவலைன்னா நம்ம ஷோல பேசினோம் ப்ரிவியூல, இது ரோட் ட்ரிப் 2-0 ஜெயிக்க முடியாது ரோட் ட்ரிப்ல அன்லஸ் யூர் அ கன் டீம். 1-1 போயிட்டு வாங்க. 3 and 4 யூ ஸ்டில் ஆர் இன் த மிக்ஸ். டிராபிக் ஜாம்ல நீங்க இருப்பீங்க. இந்த ஒன் கேம் வாஸ் வாட் ஐ வாண்டட் தெம் டு வின் SRH ஓட. ஏன்னா அடுத்தது மும்பை. எல்லாரும் சொல்றாங்க மும்பை லாஸ்ட்ல இருக்காங்க. எப்போ அந்த இன்ஜின் சூடு பிடிக்கும்னு யாருக்குமே சொல்ல முடியாது. அண்ட் மேன் ஃபார் மேன் மும்பை ஹேஸ் மோர் மேட்ச் வினர்ஸ் தென் சிஎஸ்கே. இது எந்த சிஎஸ்கே சப்போர்ட்டரும் ஒத்துப்பான். சோ அதனால இந்த மேட்ச் தான் நீங்க வந்து அந்த 1-1 ரோட் ட்ரிப்ல வின் பண்ண வேண்டிய மேட்ச். அதை விட்டுட்டோம் தான் எனக்கு வருத்தமா இருக்கு. அண்ட் டெஃபினெட்லி bowlers came back பத்ரி. அந்த ஃபர்ஸ்ட் 4-5 ஓவர்ஸ்ல கண்ணா பண்ண ரன் கொடுத்துட்டு they came back. முகேஷ் சௌத்ரி ஆகட்டும், ஓவர்டன் ஆகட்டும், 195 was gettable. 10 overs 85 to win with 7 wickets in hand in this day and age. That is 9 times out of 10 teams will chase that. Yes, நம்ம சொல்றோம் இது கடப்பார பேட்டிங் லைன் அப். நீ 220 230 அடிச்சா நாங்க உங்களை புட் இன்டு பேட் பண்ணி நாங்க 230 சேஸ் பண்ணுவோம். 190 CSK hasn't chased in எவ்வளவு வருஷம் நான் அந்த ஸ்டாட் எடுத்து பார்க்கல. But I don't think they've chased 190 plus in a long time. Even when they were in, one of the best sides going around, 190 plus அவங்க சேஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. And
unless you're confident that you're going to chase 190, putting other teams into bat கொஞ்சம் ஒரு dicey Yeah. situation இன்னொரு ஒரு அந்த விஷயத்துல பயங்கரமான ஒரு ஸ்டாட் இருந்து கொடுத்தமா அந்த விஷயத்துல நீங்க சொல்ற ஒரு பாயிண்ட்க்கு ருத்ராஜ் கைக்வாட் in 180 plus chases 13 இன்னிங்ஸ்ல he's got only one half century. 180 plus chasesல ருத்ராஜ் கைக்வாட் has got only one half century. அப்பனா பாருங்க அவர் ப்ராப்ளம் அந்த சேசஸ் அப்படின்னு வரும்போது அவர் வந்து ஸ்டெப் அப் பண்ணல அப்படின்றது ஒரு மறக்க முடியாத உண்மை இல்லையா? அது உண்மைதான். அகைன் ஐ மெயின்டைன் கைக்வாட் 2 வருஷம் முன்னாடி சிஎஸ்கேஸ் பெஸ்ட் பேட்ஸ்மேன். ஸோ ஓவர் நைட் அவர் மோசமா முடியாது. ஹீஸ் கோயிங் த்ரூ ஹாரர் ரன். ஸோ சேஞ்ச் ஆஃப் நம்பர்ஸ், சேஞ்ச் ஆஃப் பொசிஷன் மே டூ ஹிம் குட். பட் ஆர் மேட்ச் ஆச்சு, இட் ஹேஸ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் தி ஃப்ரண்ட். கேப்டன் ஹேஸ் டு லீட் ஃப்ரம் தி ஃப்ரண்ட். ஒரு கிரியேட்டிவா ஒரு இதுவா கேக்குறேன் பிரேதம், இஸ் இட் ஆக்சுவலி டைம் ஃபார் MS Dhoni டு கம் பேக்? நீங்க வந்து நிறைய பாத்திருக்கீங்க, சிஎஸ்கேவை வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து பாத்திருக்கீங்க. would you actually get back MS Dhoni in this regard? ஒரு டெத் bowlingல அடிக்க முடியல அப்படிங்கும்போது இல்லைங்க, அந்த தோனினா எஸ் டெஃபினெட்லி யூ கேன் சே தட். பட் we have to, ஐ மீன் நம்ம உண்மையை சொல்லிதான் ஆகணும். அண்ட் அதுதான் அவர் அந்த 4-5 பால்ஸ் வராரு, இம்பாக்ட் எவ்வளவு கிரியேட் பண்ண முடியும்னு. 52 4 overs 5 overs அந்த தோனி கிடையாது. நீங்க சொல்றது கரெக்ட். எஸ், நான் பழைய தோனி இல்ல, இதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். பட் இவங்களாலயும் ஒண்ணுமே பண்ண முடியல பிரதம். என்ன டூபே என்னங்க தவிக்கிறாரு? யார்கர் போட்டா காலி, அடிக்க முடியல. வாட் கேன் யூ டு? யார்கர் போட்டா காலி. ஓவர் டென் ஏங்க ஓவர் டென்னும் ஆடுறாரு, பால் காத்துலயே போக மாட்டேங்குது பிரதம். ஏர்ல போகணும் ஃபர்ஸ்ட். 4-6 நான் வந்து கேட்கல, நான் வந்து 6 அடிக்க 4 அடிக்கன்னு கேட்கல. He is unable to get the ball in the air itself. Overton, Dubey, I think, I don't know, maybe... we have to give credit to the bowlers. Pitch slowed down. CSK also came back at the back end. So உங்களுக்கு அந்த back end beautiful எடுத்துட்டு போறாங்க. அந்த பவர் பிளே 10 overs 85. நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா சென்சிபிளா அதை சேஸ் பண்ணிருக்கலாம். பிகாஸ் அந்த பேக் எண்ட்ல ஸ்லோ ஆகுது, உங்களால அடிக்க முடியல. which is why ஒரு பிரீவஸோ ஒரு மேத்யூ ஷாட்டோ, ஈவன் சர்ஃப்ராஸ் has played brilliantly this season. ஒரு சர்ஃப்ராஸ் ஒரு 17-18 வரைக்கும் இருந்தா கூட இது ரிசல்ட் வேற. ரொம்ப இஃப்ஸ் அண்ட் பட்ஸ், இது பண்றலாமோ அது பண்றலாமோன்ற 12B ஷாமோட படம் மாதிரி ஆயிடுச்சு இந்த சிஎஸ்கே சீசன். ஜெயிச்சிருக்கலாம், ஜெயிக்கல. இன்னொரு ஸ்டாட் நான் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ்ல சன்ரைசர்ஸ் 9 6 அடிச்சாங்க பவர் பிளேல. சிஎஸ்கே முழு மேட்ச்ல வந்து 4 6 அடிச்சாங்கன்னு நினைக்கிறேன். சோ அந்த பவர் பிளே இன்னொரு ஒரு இன்னொரு ஒரு சாரி நான் இதுல இது பண்றேன். எஸ், 6 hitting டீம்ஸ் வின். இன்னொரு பிரேதம் உங்களுக்கு ஸ்தம்பித்து போற ஒரு ஸ்டாட் கொடுக்குறேன். இப்பெல்லாம் டீம் வந்து 200 கீழே அடிச்சா 200க்கு மேலேயே ஸ்கோர்னா சேஸ் டவுன் இந்த வருஷம். ஆக்சுவலி தி மோஸ்ட் நம்பர் ஆஃப் 200 பிளஸ் ஸ்கோர்ஸ் சேஸ் டவுன். சிஎஸ்கே பத்தி ஒரு உண்மை தெரியுமா? கடைசியா 180 பிளஸ் அவங்க சேஸ் பண்ணி ஜெயிச்சது எந்த வருஷம் தெரியுமா? 2019. அதான் சொல்றேன். அதான் that's exactly what I said. அப்புறம் 180 பிளஸ் சேஸ் பண்ணது இல்ல பிரேதம். என்னது சேஸ் பண்ணது இல்லன்ற பட்சத்தை நீங்க டாஸ் வின். இதுதான் நான் சொன்னேன், உங்க பேட்டிங் உங்க ஸ்ட்ரென்த்னு எல்லாரும் சொன்னீங்க. புட் தி ஸ்கோர் ஆன் தி போர்ட் தென் டிஃபெண்ட் அப்படின்னு. அது டெல்லியோட செஞ்சாங்க. இது பட் ஸ்டில் அகைன் I maintain it was not a bad decision. எனக்கு இது 180 பிளஸ் ஸ்கோரை சேஸ் பண்ண முடியாது. உங்களுக்கு ஸ்கோரை டிஃபெண்ட் பண்ற அளவுக்கு bowling கிடையாது. என்னதான் பண்ண முடியும்? எனக்கு நிஜமாவே புரியல. சரி பிரேதம், நம்ம அட்லீஸ்ட் பாசிட்டிவ்ஸ் பேசலாம். அட்லீஸ்ட் ஒரு என்ன பாசிட்டிவ் இருக்குன்னு. பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தா பிரேதம், சஞ்சு சாம்சன் எனக்கு தெரிஞ்சு ஒரு பாசிட்டிவ் தான். ஏன்னா மகேந்திர சிங் தோனி அந்த பின்னாடில இருந்து ஒரு ஆக்டிவா இருப்பாரு. பட் சஞ்சு சாம்சன் மோர் ப்ரோஆக்டிவா இருந்து நான் பாக்குறேன். இன்ஃபேக்ட் அந்த ஒரு ரிவ்யூ, சூப்பர் ரிவ்யூ பை சஞ்சு சாம்சன் ஓவர்டன் போட்டதுக்கு அப்புறம் ஓவர்டனே அப்பீல் பண்ணல, ஓவர்டனே இது பண்ணல. பட் தென் சஞ்சு அந்த ஒரு ரிவ்யூ எடுத்தாரு. தட் வாஸ் குட் டு சி. சிஎஸ்கே bowlers last 4 overs 31 runs 4 wickets. I think from this bowling attack, Anshul Kamboj ரொம்ப ரொம்ப பெரிய பாசிட்டிவ். பர்பிள் கேப் ஹோல்டர் பிரேதம், ஐ திங்க் இட்ஸ் வெரி வெரி குட். ஒரு பர்பிள் கேப் ஹோல்டர் அன்சுல் கம்போஜா இருப்பாரு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா யாருமே எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு அன்சுல் கம்போஜ். ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு டெஃபினட்டா நான் கிரெடிட் கொடுப்பேன் சிஎஸ்கே. டெஃபினட். அண்ட் அந்த bowling வச்சு நீங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணீங்க, which is why பேட்ஸ்மேன் கொஞ்சம் ஸ்டெப் அப் பண்ணி ஜெயிச்சு கொடுக்கணும். எஸ்பெஷலி 85 ரன் தான் 10 ஓவர்ல. அண்ட் இன்னொன்னு என்னன்னா, சஞ்சு சாம்சன் பாசிட்டிவ் எஸ், பட் சாம்சன் இந்த ட்ரேட் பண்ணி இந்த 18 கோடி வாட் எவர் தட் அமௌண்ட் வாஸ் ட்ரேட் பண்ணி வந்தது இந்த மாதிரி மேட்சஸ் ஜெயிச்சு கொடுக்கறதுக்கு பத்ரி. டெஃபினட்டா ஒன் ஆஃப் சாம்சன் அண்ட் கேக்வாட் ஹேவ் டு கோ த்ரூ. ஹோப்ஃபுல்லி இட் வில் ஹேப்பன். அண்ட் ஐ ஸ்டில் திங்க் ஆயுஷ் மாத்ரே along with Sarfaraz, probably Matre ஒரு step ahead, has been the biggest positive in terms of the batting. ஒரு fearless batting பத்ரி, fearless batting. Stats பத்தி கவலைப்படல, இது ஆவரேஜ் தேர்றத பத்தி இல்ல. 38 of 13, 38 of 14. அதிரடி பேட்டிங். எஸ், அவர் 20-25 பால் ஆடினா நல்லா இருக்கும். ஆனா அன்பார்ச்சுனேட் இன்ஜுரி. ஸோ எனக்கு தெரிஞ்ச பேட்டிங்ல ஒன் பிரைட் ஸ்பாட் வாஸ் ஆயுஷ் மாத்ரே. அதுல டவுட்டே கிடையாது. அண்ட் நீங்க சொன்ன மாதிரி ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரிஸ்,
அடுத்த மேட்ச் அவர் ஆடலைன்னா என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. பிகாஸ் தட் இஸ் a Yeah. big blow. He is the guy Yeah. who's keeping that power play going உங்களுக்கு. பிரீதம் இத பத்தி பேசும்போது எனக்கு ஒரே ஒரு பாயிண்ட் மைண்ட்ல வருது. ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து 180 பிளஸ்ல ஸ்கோர்ல அடிக்க மாட்டாரு. பிரஷர் எக்கச்சக்கமா இருக்கு. 14 மேட்சஸா சிஎஸ்கே 180 பிளஸ் ஸ்கோர் சேஸ் பண்ணல. 2019 தான் சேஸ் பண்ணிருக்காங்க. அவர் மேல 6 இன்னிங்ஸ் அவர் வந்து ருத்ராஜ் கெய்க்வாட் அடிக்கல அப்படிங்கும்போது சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் வில் தே திங்க் அபவுட் அ சேஞ்ச் இன் கார்டு, சேஞ்ச் இன் கேப்டன்சி, கோயிங் டு சஞ்சு சாம்சன் ருத்ராஜ் கெய்க்வாட்ல இருந்து. ஏன் நான் சொல்றேன்னா, நாட் பிகாஸ் ருத்ராஜ் கெய்க்வாட் இஸ் ஃபெயிலிங் டெரிபிளி இன் இஸ் கேப்டன்சி, பட் பிரஷர், பேட்டிங்கோட பிரஷர் அவர் மேல ரொம்ப போய் உட்காருதா ரொம்ப தெரியுது எனக்கு. அவர் மூஞ்சிலேயே தெரியுது ரொம்ப அதிகமா பிரஷர்ல இருக்காருன்னு. சோ அந்த ஒரு பிரஷரை ஆஃப்லோட் பண்றதுக்காக ருத்ராஜ் கெய்க்வாட் இருந்து கேப்டன்சி எடுத்து சஞ்சு கொடுக்கலாமா? அட் சம் பாயிண்ட் வில் சென்னை சூப்பர் கிங்ஸ் திங்க் அபவுட் திஸ் மேன். One part of the இது is correct, Badri. The knock-on effect of captaincy on batting is definitely coming through, or batting and captaincy. நீங்க எப்படி வேணாலும் சொல்லலாம். As a batsman, he is not performing. As a captain, he is struggling. அதுல டவுட்டே கிடையாது. பட் அந்த மாதிரி ஒரு ராடிக்கல் டிசிஷன் மிட் சீசன் எடுப்பாங்களான்னு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தேகம். இந்த சிஎஸ்கே அந்த மாதிரி டிசிஷன் ஒரு வாட்டி எடுத்தாங்க. ஜடேஜா தோனி இருந்த போது went back to தோனி, and next year தோனியை வச்சு they won the cup 2023 or 4 it was, sorry 2023 beg your pardon. So அதனால நடக்குமா? I don't think it will happen. Next season definite possibility. அது you cannot rule it out. அதுல டவுட் இல்ல. நெக்ஸ்ட் சீசன் பாசிபிலிட்டி, பட் இந்த சீசன் இல்லைன்னு சொல்லிருக்கீங்க. பட் நான் ஒன்னே ஒன்று என் மைண்ட் வாய்ஸ் சொல்லிடுறேன். எனக்கு வந்து அவர் முட்டி வலியில இருந்தாலும் சரி, அவர் காஃப் வித்தாலும் சரி, தயவு செய்து வாங்க எம்எஸ் தோனி அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த மாதிரி உங்க டெத் ஹிட்டிங் இவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ரொம்ப ஈஸியா போலர்ஸ் போடுறாங்க. என்னதான் சொல்லுங்க, அந்த 18-19 ஓவர் எம்எஸ் தோனி நிக்கிறாருன்னா போலருக்கு கொஞ்சம் பிரஷர் டெஃபினட்டா அந்த கை எடுத்துக்கும், யாருக்கு மிஸ் ஆகும். அந்த ஒரு ஹெலிகாப்டர் ஷாட்டை அப்படியே அடிப்பாரு, ஒரு இது போடுவாரு. அந்த காமன் கம்போஸ்ட் எம்எஸ் தோனி 1 over 16 runs to win, 18 runs to win னா தோனி பேட்டிங் ஆடுறாருன்னா போலருக்கு பிரஷருங்க. நான் அதுக்காக சொல்லுவேங்க, நான் people might tell me நீ இன்னும் மூவ் ஆன் பண்ணு அப்படின்னு, பட் ஐ மெயின்டைன் தட் I want him back அப்படின்னு நான் சொல்லுவேன் for the death eating. And stars are aligning. பத்ரி, இப்ப ஆயுஷ் மாத்ரே அவுட்னா நீங்க வந்து டீம் பேலன்ஸ் பத்தி கவலையே பட வேணாம். So you're saying Sanju is back on the field and the MS Dhoni is keeping அப்படின்னு சொல்றீங்க? If he's fit and ready, definitely. But அது மும்பை மேட்ச் நடக்காதுன்னு நினைக்கிறேன். Most likely next Sunday Gujarat back in Chepauk. I think he'll be back. Especially hamstring injury will take time to heal. So team balancing next match correct. அந்த கேம் கூட அவங்க fully fit இல்லன்னு அவர் ஸ்டேட்மென்ட் படிச்சது உண்மையான்னு எனக்கு தெரியல. இல்லாட்டி back in Chennai 26th அந்த மேட்ச் டெஃபினட்டா ஆடுவார், அதுல டவுட் கிடையாது. Especially now that Matre is injured, team balance அது நிறைய பேர் பேசியிருந்தாங்க. இப்போ அந்த பேலன்ஸ் போயிடுச்சுன்னா மாத்திரை இஸ் இன்ஜர்ட். சோ கரெக்ட். பட் இந்த டைத்துல இன்னொரு மேட்ச பத்தியும் ஒரு தாட் பிரேதம். ஆர்சிபி வர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ். குட் கிரிக்கெட் பை டெல்லி கேபிட்டல்ஸ் அகைன்ஸ்ட் ஆர்சிபி. ஏன்னா நல்ல சம மொமெண்டம்ல இருக்க ஒரு ஆர்சிபியை பீட் பண்ணி அவங்க ஒரு வெற்றியை பதிவு செஞ்சிருக்காங்க. நான் அந்த மேட்சை ஃபுல்லா பார்க்கல பத்ரி, பட் சூப்பர் கேப்டன்சி பை அக்சர் பட்டேல். இல்லன்னு நீங்க அப்படி புல் பேக் பண்ண முடியாது. அண்ட் ஆர்சிபி ஆல்சோ கொஞ்சம் ஸ்லைட்லி டு பிளேம். ஏன்னா அவங்க 220 240 தான் எல்லா மேட்சும் எய்ம் பண்றாங்க. இது டே விக்கெட் டியூ இல்ல, கொஞ்சம் ஸ்லோவா இருந்தது. ஐ திங்க் ஈவன் கெட்டிங் டு 190 would have been a winning score. பட் ஹேட்ஸ் ஆஃப் டு டெல்லி. ஒரு பெரிய ஹார்ட் பிரேக்ல டேவிட் மில்லர் 2 ரன்ல 2 பால் அடிக்காம கடைசி ஓவர்ல 15 ரன் அடிச்சு கொடுத்தாரு. ஐ எம் ஹாப்பி ஃபார் டேவிட் மில்லர். ஐ எம் ஹாப்பி ஃபார் டிசி பிகாஸ் அக்சர் பட்டேல் இஸ் a fantastic cricketer and ஹேமந்த் பதானி இஸ் a great coach. அதுல டவுட்டே கிடையாது. So they've got their அவங்க கேம்பெயின் பேக் ஆன் ட்ராக் வந்துடுச்சு இப்போ. ஏன்னா இங்க போயிருந்ததுன்னா they would have been in trouble, but அவங்க கேம்பெயின் பேக் ஆன் ட்ராக் and they moved up the table. So and RCB okay, ஒரு ஆட் லாஸ் பிரச்சனை இல்லை. Excuse me, they will still qualify பண்ண போறாங்க, அதுல டவுட்டே கிடையாது. And probably in the top 2. So கரெக்ட்டா என்னோட மைண்ட் வாய்ஸ் எல்லாத்தையுமே நீங்க எக்கோ பண்ணிட்டீங்க. எஸ் மில்லர் வாழ்க்கைய ஒரு வட்டமா ஆல்ரெடி வந்துருச்சு. சூப்பரா 2 6 அடிச்சாரு. நான் அந்த லாஸ்ட் மொமெண்ட் பார்த்தேன். சூப்பரா 2 6 அடிச்சு அதுக்கப்புறமா 2 balls 1 to winல 4 அடிச்சே முடிச்சிட்டாரு மில்லர். he stayed till the end, finished it. ஏன் ஆர்சிபி ரொம்ப வருத்தப்பட மாட்டாங்க பிரேதம். ஐ திங்க் they are okay, they are still okay. ஒரு பேனிக் பட்டனை பிரஸ் பண்ணணும் இல்ல. ஒரு லாஸ், அதுவும் ரொம்ப க்ளோஸா போய் கடைசி மட்டும் இழுத்து பிடிச்சாங்க. ஒரு ரொம்ப பிலோ பார் ஸ்கோரை போலிங் வச்சு நல்லா இழுத்து பிடிச்சாங்க. கடைசி மட்டும் போய் தான் தோத்தாங்க. அப்படிங்கும்போது they are still okay. RCB they won't be worried too much. பட் டெல்லிக்கு ரொம்ப நல்ல வின். நீங்க சொன்ன மாதிரி நல்ல பிரான்ச்சைசி, நல்ல கிரிக்கெட் ஆடி இருக்காங்க. ஸோ they are playing some good cricket. பொறுத்து பார்ப்போம். பட் தென் சிஎஸ்கே எம்ஐ வந்து வாங்கேடையில அவ்வளவு நல்ல ரெக்கார்டு கிடையாது. பட் பொறுத்திருந்து பார்ப்போம் பிரேதம்.
let's discuss that for இப்போ அப்செட்டா இருக்கு. Let's just keep that for another day. Thank you Pritham for coming on Cricket with Badri. உங்களோட கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு மிகவும் நன்றி. Thank you. Thank you Pritham. See you soon with lot more content from the IPL guys. Stay tuned. Bye.